அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 139 சங்கீதம் 11வது வசனத்திலே, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும். ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் அந்த மனிதன் இப்படிப்பட்ட விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். 139 சங்கீதத்தில் முதல் பகுதியிலிருந்து வாசிக்கும் போது, கர்த்தர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறார். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து பூமியின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள். ஆண்டவரும் கூடவே இருந்தார். வசனம் சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், தேவன் ஒரு மனிதனோடு இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒருவேளை இருள் சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தர் வெளிச்சமாயிருந்து அந்த இருளில் இருந்து வெளியே கொண்டு வருவார், அந்த போராட்டத்தில் இருந்து வெளியே கொண்டு வருவார். அதனால்தான் தாவீது இப்படி சொல்கிறார், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும். காரணம், என் தேவன் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எழும்பினால், நாமும் கர்த்தரோடு இணைந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான வார்த்தைகளை நாம் சொல்ல முடியும். நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, நாம் எப்படி ஆகிலும் கர்த்தரோடு சேர்ந்து விட வேண்டும், கர்த்தரோடு ஐக்கியப்பட வேண்டும். இந்த உலகத்திலே யார் நம்மளை விட்டு போனாலும், யார் நேசித்தாலும் அதை குறித்து கவலைப்படாமல் கர்த்தரை மாத்திரம் முழுவதுமாய் சார்ந்து கொண்டு ஆண்டவரை முழுவதுமாய் நேசித்து அவரோடு கூட ஐக்கியப்பட்டு கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் நம்மை சுற்றிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார், நமக்குள்ளும் ஆண்டவர் அற்புதம் செய்வார், நமக்கு வெளியிலையும் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். நாம் கர்த்தரோடு இருந்தால் நிச்சயம் இப்படிப்பட்ட விசுவாசமான வார்த்தைகளை நாம் அனுபவிக்க முடியும். இந்த காலை நேரத்திலே நாம் உணர்வோம், நான் கர்த்தரோடு இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல சுற்றில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை பார்த்து நிறைய பேர் சோர்ந்து போய் சிலர் காலையில எந்திரிக்கும் போதே, இன்னைக்கு ஏன் வெடியுது, இன்னைக்கு எப்படி நான் அந்த நாளை கடத்த போகிறேன், இந்த நாள் முழுவதும் நிறைய போராட்டங்கள் எனக்கு முன்னாடி இருக்கு, இந்த நாளை நான் எப்படி கடந்து இந்த இரவு நான் தூங்க போகிறேன். நிறைய போராட்டம், நிறைய சஞ்சலம். அநேகருக்குள்ள காலையில் எந்திரிக்கும் போதே பயங்கரமான குழப்பம். சில போன் பண்ணி சொல்லுவாங்க, பிரதர் இந்த நாளுக்காக ஜெபிங்க பிரதர், நிறைய பிரச்சனை இருக்கு, வெளியில கடந்து வரணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர் சொல்லுவாங்க. ஒருவேளை இதையெல்லாம் யோசிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு இல்லாத சூழ்நிலைகள் சூழ்ந்திருந்தாலும் நிச்சயமா கர்த்தர் கூட இருந்தால் எல்லாத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அற்புதம் செய்வார். நாம் இந்த நாளிலே நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம கர்த்தரோடு இணைந்து அவரை தேடி அவரோடு கூட இருந்தோமானால் நிச்சயம் ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதம் செய்வார். ஏன்னா ஆண்டவர் கூட இருந்தாலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். மோசே மரித்து போன பிற்பாடு யோசுவா சோர்ந்து போனார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூடவே இருப்பேன். அப்படி சொன்ன உடனே யோசுவாவுக்கு பயங்கர தைரியம் வந்துட்டது. அதற்கப்புறம் அவர் நடந்து போன பாதைகள் எல்லாம் பயங்கரமான அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். மிகுந்த தைரியம் உள்ளவராய் மாறினார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றார், சேர்ந்து நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். தெய்வ பிள்ளைகளே, நாம் இந்த நாளில் கர்த்தரோடு இருப்போம். இருள் மூடிக்கொள்ளட்டும், சுற்றிலும் இருக்கட்டும், கர்த்தர் கூட இருந்தால் அந்த இடத்தில் வெளிச்சம் உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும், கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, நாங்கள் உம்மோடு கூட இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாவீது என்னும் நீதிமான் உம்மோடு கூட இருந்தார். ஆண்டவரே, அவரை சுற்றிலுமாய் நீர் இருந்தீர். அவர் நடந்தாலும் படுத்தாலும் எழுந்தாலும் அவரை சுற்றிலும் இருந்தீர், அவரை ஆராய்ந்து அறிந்திருந்தீர். அதே போல அந்த அனுபவங்கள் எங்களுக்கும் கிடைக்கட்டும். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.